இப்போ காலப்போக்கில் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுதுன்னா, கட்சி எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சதோ அந்த நோக்கத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. நம்ம தலைமைக்கு எவ்வளோ தூரம் சொல்லியும் அதை வந்து யாரும் செவிமடுத்து எதுவுமே கொண்டு போகல. நம்ம இவ்வளோ நாளாக பொருளாதார உதவி செஞ்சு கட்சியில் பணம் நிறையா செலவு பண்ணி பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாமே செஞ்சு கட்சியை 15 வருஷமா வளர்த்துக்கிட்டு இருந்தோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இவ்வளோ நாள் இது பண்ணியும் இனிமேட்டு தலைமையில் வந்து எந்த ஒரு மரியாதையும் இதுவும் இல்லை, சுயமரியாதை இல்லை. பிடிச்சா இருங்க, இல்லைன்னா விலகி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால நாங்கள் வந்து நான் உட்பட மகளிர் பாசறை, மாணவர் பாசறை, இளைஞர் பாசறை செயலாளர் ஆகியோர் அனைவரும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து இன்றிலிருந்து விலகுகிறோம். தலைமை வந்து என்ன இதுக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை சந்தித்து வந்தது சங்கீனா வந்து நண்பருங்கிறாங்க. இப்போ அதாவது மதசார்பின்மை இது இல்லாமல் இருக்கிறது தான் வந்து தமிழ்நாடு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சங்கியை ஆதரிக்கிறான் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில கொள்கையெல்லாம் வந்து இப்போ மாற்றிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வழக்கறிஞர் வினோத்குமார், வந்து நாமக்கல் மாவட்ட நாம் தமிழர் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்தேன். கடந்த சட்டக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இருந்தே வந்து நாங்கள் ஈழப் போராட்டம் இந்த மாதிரி இதில் வந்து அதிகமாக கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ நடுவில் ஈழப்போர் உச்சத்தில் இருக்கும்போது எந்த அரசியல் கட்சியுமே எங்களுக்கு கை கொடுக்காதனால நாங்கள் வந்து 2009 நாம் தமிழர் கட்சி எல்லாரும் சேர்ந்து நான், சீமான் அண்ணன், மரியாதைக்குரிய அன்பு நண்பர் ராஜீவ்காந்தி எல்லாருமே சேர்ந்து ஆரம்பித்தோம். இப்போ காலப்போக்கில் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுதுன்னா, கட்சி எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சதோ அந்த நோக்கத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. நம்ம தலைமைக்கு எவ்வளோ தூரம் சொல்லியும் அதை வந்து யாரும் செவிமடுத்து எதுவுமே கொண்டு போகல. நம்ம இவ்வளோ நாளாக பொருளாதார உதவி செஞ்சு கட்சியில் பணம் நிறையா செலவு பண்ணி பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாமே செஞ்சு கட்சியை 15 வருஷமா வளர்த்துக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் இது பண்ணியும் இனிமேட்டு தலைமையில் வந்து எந்த ஒரு மரியாதையும் இதுவும் இல்லை, சுயமரியாதை இல்லை. பிடிச்சா இருங்க, இல்லைன்னா விலகி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால நாங்கள் வந்து நான் உட்பட மகளிர் பாசறை, மாணவர் பாசறை, இளைஞர் பாசறை செயலாளர் ஆகியோர் அனைவரும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இன்றிலிருந்து விலகுகிறோம். அதான் முன்னாள் மாவட்ட செயலாளர். இப்போ வந்து இப்போ நான் ஆமாம் இன்னைக்கு தான் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ வந்து யாருமே இல்லை, எந்த பொறுப்பும் இல்லை. நாமக்கல் மாவட்டத்துக்கு யாரும் எந்த பொறுப்பும் இல்லை, யாருக்கும் இல்லை பொறுப்பு. ஆமாம். தலைமை செயல்பாடு கண்டிச்சு போறீங்களா இல்ல வந்து மாவட்ட செயலாளருடைய தலைவருடைய? இல்லை தலைமை வந்து என்ன இதுக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை சந்தித்து வந்தது சங்கீனா வந்து நண்பருங்கிறாங்க. இப்போ அதாவது மதசார்பின்மை இது இல்லாமல் இருக்கிறது தான் வந்து தமிழ்நாடு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சங்கியை ஆதரிக்கிறான் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில கொள்கையெல்லாம் வந்து இப்போ மாற்றிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை கண்டித்து நாங்கள் வந்து விலகிறோம். அதுதாங்க அவர் என்னன்னா, அவர் நினைச்சது தான் வந்து இது சர்வாதிகாரமாக செயல்படுறது. கட்சி ஆரம்பிக்கும் போது இத்தனை பேர் இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு இப்போ வந்து நான் நினைச்சேன் என்னால தான் கட்சி இதாகுது, மற்றவங்களால இதாகலை, அதனால நீங்கள் வந்து விருப்பப்பட்டா இருங்க, இல்லைன்னா போங்க, நான் ஒருத்தர் இருந்தாவே கட்சி இருக்கும், பொறுப்பாளர்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போ பொறுப்பெல்லாம் கலைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆமாம் எல்லாருமே அதில் தான் இருக்காங்க. நம்ம இப்போ என்னன்னா வெளிப்படையாக நம்ம இதுக்கு மேலேயும் சுயமரியாதை இழந்து நம்ம நிற்க முடியாது, நம்ம வெளியே வந்துட்டோம். அவங்க வந்து எப்படி இருக்காங்க என்னன்னு தெரியல. தமிழ்நாடு முழுக்கவே அப்படிதாங்க இருக்கு. இப்போ உங்களுக்கும் தகவல்லாம் தெரிஞ்சிருக்கும், வந்துட்டு இருக்கோம். இல்லை அது இப்போதைக்கு எதுவும் முடிவு பண்ணலைங்க. இப்போ கூட இருக்க நிர்வாகிகள் எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சு தான் அப்புறம் எதனால முடிவு பண்ணுவோம். உங்க நாங்கள் இப்போ வந்து ஒரு 50 பேர் விலை இருக்குங்க. ஆமாம் இன்னும் வந்து எல்லாமே விலகுவாங்க, எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இல்லை தொடர்புகளே முடியலைங்க, எதுவும் பேசவே முடியல. இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, எந்த விஷயத்துக்காக இது பண்ணாலுமே வந்து தொடர்பு கொள்ள முடியல. இப்போ ஒரு 2 வருஷமாவே கட்சி இப்படிதாங்க இருக்கு. ஆமா ஆமா ஏத்துக்கல நம்ம சொல்லவே முடியல. நேரடியா நான் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து மாவட்ட செயலாளர் இருக்குங்க. 2021 வரைக்கும். ஆமா இப்பதான் பொறுப்பு எதுவும் இல்லை, அந்த யாருக்கும் எந்த பொறுப்பு இல்லை. இல்ல கட்சி வந்து மாவட்ட பொறுப்பு எல்லாமே கலைச்சிட்டாங்க. எந்த பொறுப்பு யாருக்குமே இப்ப எந்த பொறுப்புலையும் இல்லைங்க. ஆமா குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.